வணக்கம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் கிடைக்கிறது தான் சிரமமாக இருக்குமா? காலையிலே புது மீன் பீச்சுக்கு போனவங்க வாங்கிட்டு வந்தாங்க. நீர் சுதும்ப இப்போ வடவு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். ஃபைனலாக ஒரு தடவை வடம் போட்டு தாளிப்பேன். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் வடவும் போடுறேன். செக்கெண்ணெய் மல்லாட்டெண்ணெய் தம்மா ஊற்றினேன். சின்ன வெங்காயம், ஒன்றும் பாதிமாக தான் அரிஞ்சிருக்கேன். கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னூரில் வந்துடுச்சுமா. மிளகா போடுறேன். பூண்டு, நீர் சுதும்ப காரமா. இங்கே எங்கள் வீட்டுக்கு ஒரு 20 வீடு தாண்டியே மீன் கடை இருக்குமா. ஆனால் ஐஸ் மீன் தான் கிடைக்கும். புது மீன் கிடைக்காது. பெருமை இல்லைம்மா. ஐஸ் மீன் சாப்பிட்டா நான் டாக்டர்கிட்ட 2000 செலவு பண்ணணும். ஐஸ் மீன் எனக்கு ஒத்துக்காது. ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மீன் கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் இது சின்ன நீர் சுதும்ப தான். ஆனால் புது மீன். அதனால் காலையிலே வைக்கிறேம்மா. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். புளி ஊற வைக்கும் போதே உப்பு போட்டுட்டாம்மா. புளி குறப்பில் புளியில் உள்ள குழப்பு நல்லா இறங்கும். அதனால் புளியில் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். மீன் குழம்பு சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். அதனால தான் மீன் குழம்புக்கெல்லாம் சட்டி வச்சிருவோம்மா. கருவாட்டு குழம்பு சொன்னாலே நாக்கில் ஜொல்லு வழியும். ஆனால் ஒத்துக்காது எனக்கு. மிளகாத்தூள் போடுறோம்மா. கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். கிண்டி விட்டுக்கிறேன். புளிப்பு வந்து டைரெக்டாக காயில் இறங்கிடும். அதனால் ஒரு கிண்டிட்டு தான் புளி ஊற்றுவேன். இந்த உப்பு போட்டதில் நல்லா குழகுழப்பு வந்து தண்ணி தெளிய ஆரம்பிச்சிட்டது பாருங்கள். நீங்கள் புளி கரைக்கணும்னா உப்பு போடணுன்னா இந்த மாதிரி புளியில் போட்டுருங்க. புளி ஊற்றுறோமா. உப்பு சூப்பராக இருக்குமா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா மீன் உடையாத இருக்கணும்ல. ஒரு நிமிஷம். நீர் சுதும்பல்லம்மா கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுங்க. கிளைமேட் வந்து ரொம்ப இதாக இருக்குல்லம்மா. இது மிளகு போட்டால் நல்லது. இதோ ஜீரகமும் போட்டுக்கிறேம்மா. கொஞ்சம் வறுத்துக்கிறேன். கார மீனுக்கு மிளகு ஜீரகம் போடுறது நல்லது. டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த கார மீன் ரொம்ப சிறந்ததுமா. நிறைய பூண்டு போட்டு இந்த மாதிரி மிளகு ஜீரகம் போட்டு குழந்தை பிறந்ததுன்னு ஒரு மருந்து செலவு இருக்கு. அதையும் போடுவாங்க.
கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, இந்த சூட்டுலேயே அது இது பண்ணிடும். மீனை காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கிண்டிக்கிறேன், ஏன்னா பாத்திரம் சூட்லேயே மிளகு ஜீரகம் பொண்ணு ஆயிட்டாங்க. இந்த குழம்பு கொதி வர போகுது. இதை பாருமா, இதான் மீன், நீர் சுதும்ப கார மீன். அது வந்து இப்போ இது நல்லா கொதிக்குதுமா. இப்போ இது பப்புள் வரப்போகுது. கொதிச்ச உடனே ஒரு செகண்ட் கொதிக்கிட்டுன்னு விட்டு இந்த மீனை செக் பண்ணி இதில் போட்டுட்டுமா அடுப்பை சிம்மில் வச்சிருவேன். அந்த சிம்மிலே அந்த மீன் வேகும். சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் சென்னு மிளகு ஜீரகத்தை போட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு வடகம் போட்டு கருப்பில் போட்டு தாளிப்புமா. அந்த கடைசியில் கொஞ்சம் வடகம் போட்டு தாளிக்கிறது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வடகம் வந்து 2 டைம்ஸ் போடுவேன் நான். ஃபஸ்ட்டும் கம்மியாக போடுவேன், நெக்ஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு இதை கொதி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டியில் நம்ம அடுப்பை நிறுத்தினா கூட கொதி வருவாங்க சட்டியில் குழம்பு வச்சா. அதான் மீனை காட்டிட்டேன். அது நல்லா தண்ணியை சொட்ட வச்சு ஒரு நிமிஷம் ஆன உடனே மீனை போட்டு சிம்மில் வைக்கணுமா, ஃபுல்லாக வைக்க மாட்டேன் தீ. ஏன்னா இது ரொம்ப பொடி மீன். பெரிய மீனாக இருந்தாலும் குழம்பு கொதிக்கும் போது நீங்கள் மீனை போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா மீன் உடப்படாது, மீன் நல்லா இருக்கும். சிம்மிலே இருக்கணும். மினிமம் ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தால் போதும். குழம்பு ரெடி. இறக்கம் போகும்போது ஒரு தாளிப்பு தாளிப்பேன். இந்த மிளகு தூரம் பவுடர் பண்ணி போட்டுட்டு ஒரு தாளிப்பு தெளித்து என்னைக்கு மீன் குழம்பு. முட்டை இன்னொரு வானல்ல அவிரமா, முட்டை ரசம் இன்னைக்கு சிம்பிளாக முடிஞ்சு. பாருங்கம்மா, இப்படி போட்டோம்னா கருப்பில் இந்த தண்டில் இருக்கிற வாசனையெல்லாம் அங்கே போவோம். நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம சாப்பிடும்போது அப்புறப்படுத்திடலாம். இந்த எண்ணெய் ஊற்றுறேன் கடைசியில் தாளிக்க. இந்த வடகம் போட போகிறோமா. ஃபைனலாக ஒரு முறை தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்குமா, பிடிக்கும் எனக்கு. பாருங்க, மூடிடணும் உடனே. நம்ம குழம்பு நிறுத்தினதுக்கப்புறம் சட்டியில் வச்சா பப்புள் வரும் பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சட்டியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பப்புள் வரும். இது அடங்க 2 நிமிஷம் ஆகும். எப்படி வராங்க பாருங்கள், அடுப்பு எரியிற மாதிரியே வராங்க. தேங்க்யூம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.